அதே கரூர் தான். எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி தளபதி அவருங்க இந்த பிரச்சாரம் பண்ண போறப்போ இருந்துச்சு பாத்தீங்களா கரூர். அதே கரூர் தான். இன்னைக்கு அவ்வளோ ஒரு ஆர்கனைசிங். அப்படியே ஸ்கூல் பசங்க லைனா போயிட்டு உட்காருவாங்க பாத்தீங்களா அவங்கவுங்க சீட்ல, அந்த மாதிரி உட்காந்தாங்க. அன்னைக்கு ஏன் இது முடியல? ஏன்னா அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் அப்படி. தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டி இவங்க திட்டமிட்டு செய்த சதி. அதே கரூர் மக்கள் இன்னைக்கு எப்படி இவ்வளோ போலீஸ் பாதுகாப்போட இவ்வளோ கரெக்டா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி நடத்திட்டுன்னு போறாங்க. இதுலயே நல்லா தெரிஞ்சுக்கங்க டிஎம்கே எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை கரூர்ல இஷ்யூ ஆக்கி இருக்காங்க அப்படின்றத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் மக்களே. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கரூர் மக்களுடைய இந்த 41 பேருடைய இழப்புக்கு கண்டிப்பா தளபதி அவர்கள் இவனுங்களை எல்லாரையும் பழி வாங்காம விடவே மாட்டாரு. நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்லலைங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த மக்களுடைய சாவுக்கு யார் காரணமா இருந்தாலும் சரி, விடவே மாட்டோம்.